Hey guys, welcome back to my channel. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளோட வாழ்க்கை ரொம்பவும் அன்சர்டனாக இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் பொருளாதாரத்தில். இந்த டைமில் என்ன செஞ்சால் காசு கிடைக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம். இப்போது இந்த 2021 முடியறதுக்குள்ளே என்ன தான் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயன்படுற மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படாத வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய 4 பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஒரு ஆளுக்காவது ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா தோணலாம் இல்லையா? ஏன் யாராவது அம்பானியா கூட ஆகலாம். முதலாவது ஃப்ரீலான்சிங். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. இதுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப், இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் உங்களோட ஸ்கில். வீடு, காஃபி ஷாப்னு எங்கேருந்து வேணும்னாலும் இந்த வேலையை செய்யலாம். ஃப்ரீலான்சர்ஸ் நார்மலி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தையை வச்சு அதை காசாக்குவாங்க. வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங், வெப்சைட் டிசைனிங், வாய்ஸ் ஓவர் சர்வீஸ், இப்படி உங்ககிட்ட உள்ள ஸ்கில்ஸை நீங்கள் காசாக்கலாம். fiverr.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டை போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயத்தை காசாக்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ட்ராப் ஷிப்பிங். இதுக்கும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற பொருளை சப்ளையர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே போய் கஸ்டமர்ஸ் கிட்ட ட்ராப் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் தான் ட்ராப் ஷிப்பிங். நீங்கள் ஸ்டாக்கை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ரிலையபிளான சப்ளையரை கண்டுபிடிச்சி அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறது தான். ஷோப்பி, லெசாடாவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இப்படி தான் பண்ணுறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பொருளை விற்க போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு ஒரு சப்ளையரை தேடணும். இந்த ட்ராப் ஷிப்பிங்கையும் நீங்கள் இருந்த இடத்துலையே செய்யலாம். அடுத்தது இ-காமர்ஸ், மின் வர்த்தகம். உங்ககிட்ட உள்ள ஒரு ப்ராடக்டை ஏற்கனவே உள்ள ஒரு சைட்டில், பிளாட்ஃபார்மில் விற்கிறது. சேலையோ யூஸ்ட் ஐட்டம்ஸோ இப்படி எந்த பொருளாக இருந்தாலும் அதை விற்கிறதுக்கு ஒரு சைட் தேவைப்படும் இல்லையா? அதுக்கு பேர் தான் இ-காமர்ஸ். லெசாடா, ஷோப்பி, ஈபே இதெல்லாமே இ-காமர்ஸ் தளங்கள். பிளேசிங் ஆர்டர், பேமெண்ட், ஷிப்பிங் அண்ட் டெலிவரி, இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் இ-காமர்ஸ்க்கு தேவை. இதையும் நீங்கள் இருந்த இடத்துலையே செய்யலாம். இ-காமர்ஸோட பியூட்டி என்னன்னா, நீங்கள் நொடி பொழுதில் நிறைய கஸ்டமர்ஸை பார்த்துடலாம். கடையாக இருந்தால் கஸ்டமர்ஸ் தேடி வரணும் அப்படின்ற லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். இ-காமர்ஸில் கிடையாது. அடுத்த பிஸ்னஸ் ஐடியா ஆன்லைன் கோச்சிங் அல்லது வர்ச்சுவல் கோச்சிங். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வெளியே போகிறதே அரிதாக இருக்குது. பல பிஸ்னஸும் ஓடாமல் கிடக்கு. இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் கோச்சிங் செய்கிறது பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. எந்த கிளாஸாக இருந்தாலும் நம்ம ஆன்லைன்லேயே நடத்தலாம். அதுக்கும் வேண்டியது லேப்டாப், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு நல்ல ஸ்பேஸ் அண்ட் உங்களோட ஸ்கில்ஸ் மட்டும்தான். அந்த ஆன்லைன் கோச்சிங்கை எவ்வளோ க்ரியேட்டிவாக மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி எடுத்து போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போல்லாம் க்ரியேட்டிவாக இருந்தால் தான் மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியுமா? இந்த இடத்துல நான் என்ன பதிவு பண்ண விரும்புகிறேன்னா, உங்ககிட்ட உள்ள ஸ்கில்ஸ் மற்றவங்களுக்கு பயன்படும் நினச்சிங்கன்னா அதையே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம். நிறைய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பேஷன்லேருந்து தான் உருவாயிருக்கு. நீங்களும் உங்களோட பேஷனை ஒரு சக்ஸஸாக மாற்றலாம். என்ன, ஒரு ப்ரொஃபஷனலாகவும் ஒரு ஆர்கனைஸ்ட் பர்சனாகவும் இருப்பது மிக மிக அவசியம். சரியான ஷெடியூல்ஸ், கோர்சஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் தரணும். இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தரதுக்கு நிறைய ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ யுடெமி ஆர் டீச்சபிள்ஸ், இந்த மாதிரி வெப்சைட்ஸை நீங்கள் வலம் வந்து இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம். நண்பர்களே, 1000 மைலுக்கான பயணம் நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் அடியிலிருந்து தான் தொடங்குது. அதனால் ஸ்டார்ட் அப் பண்ண தயங்காதீங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் மென்ஷன் பண்ண லிங்க்ஸ் எல்லாமே வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.